வணக்கம் அண்ட் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் காஃபி நிறைய சினிமா. அண்ட் இவ்வளவு சினிமா இருக்கிற இடத்துல the gorgeous ஜோதிகா இல்லைனா எப்படிங்க? எஸ், we have Jo ma'am with us today. A very very warm welcome ma'am. உங்களை பார்த்து ராட்சசின்னு எப்படி சொல்ல மனசு வரும்? யாருக்கு அந்த மனசு வந்துச்சு? அந்த ராட்சசின்ற பேர் எப்படி உங்களுக்கு வச்சாங்க எனக்கு புரியல. அண்ட் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவர் ராட்சசின்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் நாங்க கொந்தளிச்சிட்டோம். ஸோ how did the name ராட்சசி come? ஏன்னா the immediate catcher of the film தான் அது ராட்சசி தான். ஆமா, ஆக்சுவலி இந்த படத்துல நான் ஜோதிகா இல்லை. இட்ஸ் வென் யூ சி த ஃபில்ம் இது டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் என்னோட எல்லா பெர்ஃபார்மன்ஸஸில் ஃபிலிம்ஸில் இதில் ஐ திங்க் வி ஹவ் ஜஸ்ட் கெப்ட் ஜோதிகா அசைட். அதனால அந்த கேரக்டர் பேஸ் தான் இட்ஸ் ராட்சசி. அந்த சிஸ்டம்க்கு ஒரு ராட்சசி, அந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒரு லவபிள் ஒரு டீச்சர். பியூட்டிஃபுல் மேம். உங்களை வந்து நாங்கள் ஒரு ரொம்ப கார்ஜியஸான டீச்சராக பார்த்துருக்கோம். என் காக்க ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி, உங்களுடைய ஜுவல்லரிக்காக, அந்த அழகான கண்களுக்காக. இந்த திரைப்படத்தில் சச் அ மெலோ டவுன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோடைய ஹெட் மிஸ்ட்ரஸ், காலர்ட், உங்களுடைய அவுட்ஃபிட்லேருந்து உங்களுடைய வாக்லேருந்து எல்லா விஷயங்களும் இஸ் ஸோ மச் தட் வி வாண்ட் டு see of a government high school teacher or a headmistress. So in the whole makeover about ராட்சசி, இந்த கீதான்ற கேரக்டர் யாரு, the whole ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கும் அந்த கரு என்ன, இதை சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து வீவ் ஆஸ் ஃபார் அஸ் த லுக் இஸ் வீவ் இது ரொம்ப ரியலாக பண்ணியிருக்கோம். ஒரு அது எதுக்கு அந்த காலர்ட் லுக்கில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வாஸ் டிசைன் பை பூர்ணிமா ராமசுவாமி, மை டிசைனர். ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நான் எல்லா படத்தில் புடவையோட தான் வந்து ஐ எம் கம்மிங். அண்ட் அந்த கெட்டப்லேயே மாற்றி டு ஷோ மீ இன் டிஃப்ரெண்ட் யூனோ ஆஸ் வசந்தி இன் 36 வேறு மாதிரி சாரீஸ் போடுறாங்க. இப்போ காற்றின் மொழியில இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ இதுல கூட வித் சாரீஸ் ஷீ ஷோன் மீ இன் திஸ் ஹோல் காலர்ட் சீரியஸ் லுக் இந்த earthy கலர்ஸ் பற்றி ஷீஸ் ரியலி டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதனால ஐ ஹேவ் டு சே. பட் ஆமா, இட்ஸ் வெரி ரியல் லுக். அண்ட் த காலர்ட் லுக் ரெஃபரன்ஸ் நாங்கள் வி வில் ஷோ இன் த ஃபில்ம். அதை பற்றி நான் பேச மாட்டேன். எதுக்கு அந்த ரிஜிட் லுக்கு, எதுக்கு இட்ஸ் ஆல் கோயிங் டு கம் இன் த ஃபில்ம். பட் அது ரொம்ப ரியலாக இருக்கணும். அதை யோசிச்சுட்டு த ஸ்கின் டோன் அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற பீப்புள் மாதிரியே இருக்கணும். அண்ட் வி வாண்டட் அ நோ நான்சென்ஸ் டீச்சர். அண்ட் அந்த ஒன்லி யூனோ அந்த மேக்கப் போடாமல் ஐலைனர் இல்லாமல் வந்தால் தான் நோபடி ஹேஸ் த டைம். ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மேக்ஸிமம் தேர் இஸ் ஸோ மச் ஒர்க் ஃபார் தெம். அவங்க வந்து ஐ திங்க் எல்லா ஜாப்ஸ் விட இட்ஸ் நாட் அ ஜாப் விச் இஸ் ஸ்டில் பீங் பெய்ட் வெரி ஹை ஃபார். ஏன்னா அவங்க பண்ணுற வேலை. ஏன்னா என் பொண்ணோட ஸ்கூலில் இந்த மே மாதம் இட் வாஸ் ஹாலிடேஸ். அண்ட் இந்த ஓரியன்டேஷனுக்கு லாஸ்ட் வீக் போனோம். ஸோ அங்கே வந்து அவங்க சொன்னாங்க தட் வி ஹேட் நோ வெக்கேஷன் ஏப்ரல் அண்ட் மே. நாங்கள் வந்து வி வர் புட்டிங் த சிலபஸ் டுகெதர். ஸோ அவங்க பண்ணுற வேலை யூ கான்ட் கம்பேர் வித் ஐ ஃபீல் எனி அதர் ஜாப். பட் அதுக்கு அந்த ஐ திங்க் தே ஆர் நாட் பெய்ட் யூனோ வெல் இனஃப். அது பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படி மேம் இருக்கும்? ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேலரி அதிகமாக இருக்குது. அப்படியே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் விட 3 times ஜாஸ்தி இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா தெர் இஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால தான் யாருமே அந்த பக்கம் போக மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தே ஹேவ் மோர் ஒர்க் அண்ட் லெஸர் சேலரி இருக்குது. பட் எல்லாருக்கும் ஒரு டீச்சருக்கு எப்போவுமே ஒரு ஆசை, ஒரு நல்ல இடத்துல போய் டீச் பண்ணணும், அந்த வசதியெல்லாம் இருக்கணும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வை அந்த பக்கம் வி ஆர் ஹேவிங் அ டெர்த் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வருஷம் மாதம் ஐ திங்க் நாட் வருஷம் பட் மேபி மந்த்ஸ் ஒரு டேஸ் டுகெதர் டீச்சர்ஸே இல்லை. ஸோ அது ஒரு தட்ஸ் அ ட்ராஜடி. மேம், இந்த ராட்சசி வந்து உங்கள் மடியில் எப்படி சேர்ந்தாங்க? எனக்கு வந்து இந்த செகண்ட் இன்னிங்ஸில் ஐ திங்க் மோஸ்ட்லி நாச்சியாருக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராங் படங்கள் வருது. ஸோ நான் யூனோ ஃப்ரம் மை மேரேஜ் கூட நான் எதுவுமே பிளான் பண்ணல. இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஹேப்பனிங். ஸோ ராட்சசி ஆல்சோ இட் ஜஸ்ட் கேம். கௌதம் ஒரு புது டைரக்டர், அவங்க வந்து இந்த கதை சொல்லணும். என்னோட செக்ரட்டரி தங்கதுரை அவங்க மூலமாக வந்தாங்க. ஹீ ஜஸ்ட் டோல் த ஸ்டோரி. இதே மாதிரி அடுத்த 4 படம் இதே மாதிரி இருக்குது. அண்ட் இந்த 4 படங்கள் நான் சூஸ் பண்ண படங்கள். So you can imagine how many scripts are coming to you. Yes, and இது இந்த வருஷம் தான் நடக்குது. It didn't happen last 4 years. ஃப்ராங்கா சொல்லணும்னா it was not happening. ஸோ ஒரு பாலா சருக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து ஒரு ட்ரான்சிஷன் டு அ போலீஸ் ஆஃபீஸர், அவங்க தான் அந்த வேஷத்தில் எனக்கு he saw me like that. ஸோ அவங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் ஐ திங்க் ஃபார் திஸ் ஹோல் ட்ரான்சிஷன் டு ஹேப்பன். மேம், இது எஜுகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்திருக்கீங்க இந்த திரைப்படத்தின் கருவாக. கௌதம் ராஜ் அவர்கள் வந்து இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல தியா அண்ட் தேவ் உங்களுடைய மனசில் ஒர்க் பண்ணாங்களா இந்த ஒரு திரைப்படத்தை சூஸ் பண்ணும்போது? ஆக்சுவலி எல்லா படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு என் ஃபேமிலி பசங்க தான் மைண்டில் வருவாங்க. ஓகே. அண்ட்
கௌதம் நரேட் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா 2 hours வந்து கதை ரொம்ப கிளாரிட்டியோட சொன்னாங்க. அண்ட் இட் வாஸ் நாட் லைக் அ நியூ டைரக்டர். ஸோ அதுவே வி கெட் அ பிக் கான்ஃபிடென்ஸ் ஆஸ் ஆக்டர்ஸ். அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரொம்ப தெளிவாக என்ன மெசேஜ் கொடுக்கணும், டயலாக் மிக்ஸ் பண்ணாமல் யூனோ டிப்ளோமேட்டிக்காக எதுவுமே சொல்லலை. இந்த படத்தில் என்ன சொல்லணும் அதை சொல்லியிருக்கோம். ஸோ பட் இன் அ ரியல் வே இது சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வி ஹவ் நாட் கம் அவுட் போல்ட். பட் என்னென்ன தப்பு இருக்குது, ஹவு வி கேன் சேஞ்ச் இட். அண்ட் இட் இஸ் மோர் தென் ஈவன் அ மெசேஜ். இது வந்து ஒரு இப்படி அந்த சேஞ்ச் கொண்டு வரலாம், அது இந்த படத்தில் இருக்குது. அண்ட் இட்ஸ் ரியல். எதுவுமே ஒரு சினிமேட்டிக்காக நாங்கள் பெருசாக சொல்லலை, நடக்காத விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. இட்ஸ் ஆல் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ரியலாக சொல்லியிருக்கோம். அண்ட் ஹி வாஸ் ஃபேபியூலஸ். ஏன்னா நரேட் பண்ணது அப்படியே ஷூட் பண்ணியிருக்காங்க. தெர் ஆர் நோ சேஞ்சஸ் இன் த ஃபில்ம். அண்ட் மெயினாக ஐ சோஸ் ட்ரீம் வாரியர்ஸ் அந்த பேனர். ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய படங்கள் இந்த மாதிரி ஸ்மால் ஃபில்ம்ஸ் மீனிங்ஃபுல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ தாட் எனக்கு ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் புது டைரக்டர், டோட்டலாகவே ஒரு புது டைரக்டர், நெவர் டைரக்டட். ஸோ இட் வில் பி இன் குட் ஹேண்ட்ஸ் நினச்சிட்டு ஐ அப்ரோச் தெம் டு டூ த ஃபில்ம். நான் தான் போய் கேட்டேன். வாவ் மேம், இப்போ இந்த சின்ன சின்ன தவறுகள்னு சொல்லலாமான்னு தெரியல, இந்த மாதிரி சின்ன குறைகள் இந்த சிஸ்டம்ல இருக்கு அப்படின்றத இந்த திரைப்படத்தோடைய ஒர்க்கிங்ல தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஒரு புரிதல் ஆல்ரெடி இருந்தது, இது மாதிரி ஒரு கதை வந்தால் நல்லா இருக்குமே ஒரு ஏக்கம் இருந்ததா? இல்லை, எனக்கு பேசிக் லெவலில் தான் தெரியும். மற்ற ஜனங்களுக்கு எப்படி தெரியும், ஓகே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆர் பெட்டர், அந்த அளவுக்கு தான் தெரியும். when I got into it அப்போ தான் தெரிஞ்சது there is a lot of loopholes. and வந்து அகரம் மூலமா ஐ தென் வென்ட் இன் டு அகரம் ஃபவுண்டேஷன் டீப்பா. நான் இன்னும் அந்த டீப்பா அதில் ரொம்ப இன்வால்வ் இல்லை, பிகாஸ் நிறைய திங்ஸ் சில்ட்ரன் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். பட் அகரமில் போயிட்டு ஜெயஸ்ரீ இருக்காங்க, அவர் ஹெட் ஆஃப் அகரம், அவங்ககிட்ட பேசிட்டு ஐ ஃபவுண்ட் அவுட் தட் 99% ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி 35% ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க தட் அவங்க கிளாஸில் லைக் மந்த்லி இல்லை ஒரு ஃபுல் டே டீச்சர் வரலன்னா கிளாஸில் டீச்சரே இருக்காது. மந்த்லி தெர் ஆர் நோ டீச்சர்ஸ் ஆல்சோ. ஏன்னா தெர் இஸ் லெஸ் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல். அது ஏன் அப்படி இருக்காங்க, என்ன தப்புன்னு இஸ் கோயிங் ஆன் இந்த சிஸ்டம் யாருக்குமே புரியல. ஏன்னா சேலரி அங்கே தான் அதிகமாக இருக்குது, பட் டீச்சர்ஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீப்பான விஷயங்கள் அண்ட் தீஸ் சில்ட்ரன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல் இல்லையா? கரெக்ட். அண்ட் டீச்சர்ஸ் இல்லாமல் எப்படி தே ஆர் எக்ஸ்பெக்டிங் எனி திங். ஸோ எனக்கு வந்து டீப்பாக இந்த படத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரிஞ்சது. இட் வாஸ் வெரி ஷாக்கிங். ஒரு அம்மா இருக்கிறதுனால இட்ஸ் ஷாக்கிங் இல்லை, இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன் அண்ட் அவங்களுக்கு இந்த வசதி தே ஹவ் நாட் கிவன். ஏன்னா வி மேக் ஸ்கூல் அ பிக் டீல். ஏன்னா நான் வந்து இந்த ஸ்கூலில் இப்படி பண்ணுறாங்க, அந்த ஸ்கூல் இது பண்ணால் யூஎஸ் போக முடியும், இது பண்ணால் இந்தியாவில் இருந்துட்டு இது பண்ண முடியும். வி ஆர் டேக்கிங் மேட்ஸ் எஜுகேஷன் அ பிக் திங். பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈவன் த பேசிக்ஸ் ஆர் நாட் தேர். ஸோ இட் ஜஸ்ட் காட் மீ இன் டு இட். மேம், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது சிவகுமார் சார் அவரும் ஆரம்பித்த ஒரு விஷயம், அதுக்கப்புறம் சூர்யா சார் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு குடும்பமே எஜுகேஷனுக்கும் கல்விக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஒரு குடும்பமாக இத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த திரைப்படத்தை எடுக்கும்போது இது பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போகணும், இது இத்தனை பேர் பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கரு மக்களிடம் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு. இது குடும்பமாக வளரும் ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இதுக்கு வாட் ஒர்க்ஸ் ஆன் த மைண்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் மேம்? எல்லாருமே என்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எங்களுடைய பேசிக், இது நாங்க பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஒரு குடும்பமாக இது எப்படி அமைஞ்சது? எல்லாருமே ஒரே விஷயம் எப்படி யோசிக்கிறீங்க? ஐ திங்க் அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில். ஸோ அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பேசிக்ஸ், இந்த லைஃபோட வேல்யூஸ் அதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உதாரணத்துக்கு இஃப் அவங்க ஊரில் சம் நேபரோட தேர்ட் ஜென்ரேஷன் சைல்டோட கல்யாணம் இருந்தால் கூட அவங்க போவாங்க. அவங்க அசிஸ்டன்ஸோட ஃபேமிலி வெட்டிங்ஸ்க்கு எல்லாமே போவாங்க. பெரிய வெட்டிங்ஸ் சில டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க, பட் எப்பவுமே சொல்லுவாங்க அங்கே போனால் தான் அவங்களுக்கு தான் தேவை, அங்கே தான் போகணும் அப்படி சொல்லிட்டு. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நிறைய விஷயங்கள் ஐ ஹாவ் லேர்ன்ட் ஃப்ரம் தெம். ஸோ இதே மாதிரி எஜுகேஷன் ஆல்சோ அவங்களுக்கு ஒரு நமக்கு இது சின்ன வயசில் வாட் வி ஹவ் ஸ்ட்ரகிள் டு அச்சீவ் அப்பாவுக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு பெயிண்டிங்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு சென்னைக்கு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி திஸ் இஸ் தேர், த ஸ்பார்க் கேம் ஃப்ரம் தேர், தட் மற்ற பசங்களுக்கு அந்த வசதி இருக்கணும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சூர்யா அப்படி அப்பா மாதிரி இருக்காங்க. கார்த்திக்கு ஒரு ஃபார்மர்ஸ் மேலே ஒரு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் ஃபார்மிங் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். நான் வந்து எதுவுமே ஐ ஹவ் நாட் ஸ்டார்டட் அன் NGO, பட் எனக்கு ஐ ரியலி வாண்ட் விமன் டு ப்ராக்ரெஸ். நான் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் அண்ட் கேட்டிருக்கேன் என்ன பண்ண முடியும் ஃபார் மேக்கிங் விமன் ப்ராக்ரெஸ். அண்ட் அவங்க சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க தட் அவங்களுக்கு வந்து தே டோன்ட் நீட் அ ஜாப்.
அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் மாதிரி தே டோன்ட் நீட் அ ஜாப். அவங்க தே ஆர் வெரி டேலண்டட், அவங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, அவங்க ஜாப் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் காசு ஏர்ன் பண்ணுவாங்க. விமன் ஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்களுக்கு என்ன தேவைன்னா அந்த மாரல், அந்த ஒரு புஷ், ஒரு இன்ஸ்பிரேஷன் டு கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ், அதுவே பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து தி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஏன்னா உதாரணத்துக்கு டேபிள் பக்கத்தில் நின்றுட்டு அக்கா அண்ணா வந்துட்டாங்க, தம்பி வந்துட்டாங்க, சாப்பாடு போடுங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னோ அவங்க கூட அந்த வீட்டில் ஷீ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஈக்குவாலிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். நான் வந்து இங்கே உங்கள் முன்னாடி இப்படி உட்காந்துட்டு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என்னோட அம்மா. அவங்க வந்து ஷி ஹேஸ் 3 girls and 1 boy. பட் 4 பேர் ஒரே மாதிரி பார்த்தாங்க. லைக் ஐ டோன்ட் see a difference. அவங்க இன்றைக்கி கூட ஷூட்டிங்க்கு வந்தப்போ டயர்ட் ஆகிட்டியா, இது பண்ணிட்டியா, சாப்பிட்டியா, அது மாதிரி கேட்க மாட்டாங்க. பண்ணணும், என்ன பண்ணணும், மற்ற பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, நீ ஜிம்முக்கு கூட போக மாட்டேங்க, ஸோ நீ இது மட்டும் பண்ணுறல, அது பண்ணணும். அது ஷீ saw us very strong. ஸோ this is from childhood. ஸோ அதனால தான் I want to, it's inspiring and empowering from with thoughts. So beautiful. Yeah, women need that, want to come out. அந்த ஒரு புஷ் தான் இல்ல மேம், புஷ் வேணும், அவ்வளோதான். புஷ் வந்துருச்சுன்னா. அண்ட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்லை. நான் வந்து ஐ எம் டூயிங் ஃபில்ம்ஸ், ஐ ஹாவ் அ ஃபேமிலி. நான் வந்து குக்கிங் பண்ணுறதில்ல வீட்டில். நான் வந்து அதிகமாக அந்த மற்ற விஷயங்கள் வேலை எதுவுமே பண்ண மாட்டேன், ஜிம்முக்கு போக மாட்டேன். நான் ஐம் சேயிங் ஃப்ராங்க்லி. பட் மற்ற நீங்கள் நார்மல் லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை பண்ணுறாங்க. ஆஃபீஸ் போகிறாங்க, காலையில் குக் பண்ணுறாங்க, குக் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க, ட்ரெயினில் வரும்போது தேர் கட்டிங் வெஜிடபிள்ஸ் தேர், வந்து பசங்க படிக்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத போர்ஷன்ஸ், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தே ஹவ் நாட் டன் தீஸ் கைண்ட் ஆஃப் போர்ட்ஸ், பட் அவங்க அது படிச்சுட்டு பசங்களுக்கு படிக்க வச்சுக்கிறாங்க. அண்ட் எவ்ரி திங் யூ ஜஸ்ட் see the multitasking they do. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலி என்னை விட பயங்கரமாக ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் are my inspiration. Normal day-to-day women, yeah. மேம் நீங்கள் அதை சொல்லும்போதே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எத்தனை பெண்களுக்கு வந்து நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கனெக்ட் வரும்ல மேம். அத்தனை பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட். மேம் சொன்ன மாதிரி எல்லாரோடைய வாழ்க்கையில் அந்த சின்ன புஷ் தான், அது குடும்பத்தில் யார் வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு உங்கள் அம்மா ஒரு சின்ன வயசில் அந்த புஷை கொடுத்து இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ஃபேமிலி. டச் வுட், என்றைக்குமே அப்படியே ஷுட் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ அண்ட் ஆல்வேஸ் இன் அவர் ப்ரேயர்ஸ் அண்ட் ஹக்ஸ் ஃபார் தட். மேம் இன்னொரு விஷயம், இந்த ஒரு படம் எடுக்கும்போது ட்ரீம் வாரியர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் உள்ள வராங்க, ஒரு போல்டான ஸ்டோரி நீங்கள் எடுக்கிறீங்க. திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே இதனால கவர்மெண்ட் எங்கேயாவது வந்து உங்களை கேள்வி கேட்குமோ, என்னது இந்த மாதிரி பண்றீங்களே? ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் வந்து கேள்வி கேட்கறது. நம்ம பண்றோமோ இல்லையா, ஆக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. அந்த பயம் எங்கேயாவது இருந்ததா மேம் உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ரியலி இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். ஸோ நாங்கள் வந்து போல்டாக கேள்வி மட்டும் கேட்கல, அதுக்கு வி ஹாவ் said what they should do. அதுக்கு சொல்யூஷன்ஸ் கூட கொடுத்துருக்கோம். அண்ட் அது ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன்ஸ் ஆக்சுவலி. பட் ஐ திங்க் people are not following it. இது டோட்டலாகவே கவர்மெண்ட் தப்பு கூட இல்லை. நீங்கள் படம் பார்த்தா புரியும். இட்ஸ் ஆல் லேயர்ட், இட்ஸ் அ சைக்கிள். ஸோ அது சொல்லியிருக்கோம். அண்ட் உண்மை சொல்லும்போது ஐ திங்க் there should not be a fear. எல்லாருக்கும் தெரியும், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் வாட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் ஹேப்பனிங். நான் எல்லா ஸ்கூல்ஸ் பற்றி பேசல, எல்லா டீச்சர்ஸ் பற்றி திஸ் இஸ் கீதா ராணி இஸ் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் அ டீச்சர். ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ who have taken up their school. But what about the other 50%? ஏன்னா தமிழ்நாட்டோட 50+% பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வராங்க. they are the future, so we have just highlighted what is to be said. தீமை நடக்கிறது என்று சொல்லி அதை தடுக்காமல் அதன் கூடவே பயணிக்கிறவர்கள் தீமையின் ஒரு பகுதியாகவே ஆகிறார்கள். எதிர்த்து நிற்கிறவர்களே வரலாறாகிறார்கள். நான் கீதா ராணி. கீதான்னு கூப்பிடுங்க. பள்ளிக்கூடமாவது சந்தக்கடை பாத்தியாருங்க கற்காலத்தில் இருக்காங்க. என்ன உங்களுக்கு? இஸ் திஸ் தி ஈஸி ஃபார்முலா டு ஸ்பீக் இங்கிலீஷ்? மேத்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஒலிம்பிக்ல மொத்தம் எத்தனை கேம்ஸ்? குற்றவாளிகளையும் கூலி தொழிலாளர்களையும் உருவாக்க பள்ளிக்கூடம் எதுக்கு? எங்கிருந்து வந்தானே தெரியல. பொம்பளை அடிதெல்லாம் ரொம்ப அன்கண்ட்ரோலபிளா போயிட்டு இருக்கேன் அம்மா. ஒரே ஒருத்தி, நீங்க இத்தனை பேர் இருந்தோம். கீதா ராணி ரொம்ப திமிரு இல்ல? தப்பு பண்ணாதான் பயப்படணும். உங்களை நான் பொண்ணு பார்க்க வரட்டுமா? டேய், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டுமே அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க. உயர்கல்வியில 50% இடம் இவங்களுக்கு ஒதுக்குனாலே வறுமை கோட்டை போக்கலாம். ஆனா அரசாங்கம் யாரோட வறுமையை போக்குதுன்னு எனக்கு தெரியல.
சுத்தி வளைக்கல முடியாது, அவளை ஒரே அடி. இனி அந்த பொம்பளை அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைய விடக்கூடாது. என்ன நீ வைக்கிறதா சட்டமா? இது ஏன் ஊரு. இது ஏன் ஸ்கூலு. மேம் இப்போ குவிக்கான ஒரு ரேபிட் ஃபயர் மேம். இந்த ரேபிட் ஃபயர்ல ஒரு கொஸ்டின் டக்குன்னு நீங்க எங்களுக்கு யோசிக்க கூடாது, நோ பதில், கொஸ்டின்லாம் பாஸ் பண்ணவே கூடாது, பதில் மட்டும் சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேம், இப்போ ஒரு இந்தியன் பாலிட்டிஷியன் உடைய கேரக்டர் எடுத்து ஒரு பயோபிக்காக நீங்க தான் பண்ணணும்னா யாராக நடிப்பீங்க? அவங்க இப்போ இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, அதான் சேஃபர். அண்ட் வை? இல்லை, எனக்கு இஸ் அ மேல் பர்சன் பகத்சிங். ஏன்னா நான் என்ன நினைப்பேன், தட் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய படங்கள் வந்திருக்கு அவங்களை பற்றி, பட் ஐ திங்க் ஹிஸ் ஹிஸ்ட்ரி was not a diplomatic one. அது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார் த கண்ட்ரி லைஃப் கொடுத்துருக்காங்க ஒரு வெரி வெரி ஏர்லி ஏஜ். போய் லைஃப் ஹீஸ் ஜஸ்ட் கிவன் ஹிஸ் லைஃப். மற்ற பாலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் ஆல்வேஸ் ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைடு இருக்கு. பட் பகத்சிங் பற்றி எதுவுமே வி கேனாட் சே எனி திங். பட் சேடா இட்ஸ் அ மேல் ஆர்டிஸ்ட். பட் நீங்க பண்ணா அதான் பண்ணுவீங்க. மீசை வச்சு கூட பகத்சிங் பண்ணுவேன், ஆனா ஃபீமேல் பயோபிக் அந்த அவங்க ஹிஸ்டரி படிக்கும்போது நமக்கு கண்ணில் தண்ணி வரும். ஸோ மற்ற எல்லாமே we can see that there is shades are there, பட் அவங்களுக்கு ரொம்ப பியூரா ரொம்ப பியூரான ஒரு ஷேட் தான் நடிப்பீங்க. சோ பியூட்டிஃபுல். ஓகே மேம், இப்போ சூர்யா சார் அண்ட் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பார்த்துட்டு இந்த படத்துல நம்ம ரெண்டு பேரும் நடிச்சிருந்தா கெமிஸ்ட்ரி வேற லெவல்ல இருந்திருக்குமே அப்படின்னு சமீபத்துல வந்து ஏதாவது ஒரு படம் I'd love to remake this film or a part 2 of the film நம்ம ரெண்டு பேருமே இருக்கலாம் அப்படின்னா யோசிக்கணும். நான் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் பற்றி யோசிக்கிறேன், இல்லைன்னா சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபிலிம்ஸ் எனக்கு அவ்வளோ வரல டு மேக் அ பார்ட் 2. ஓகே, ஆமா. காக்க காக்க பார்ட் 2 வந்து அதெல்லாம் நான் பேய் மாதிரி தான் வரணும். இல்ல மேம், அது நான் ஆல்ரெடி செத்து பரவாயில்ல மேம், நாங்க எப்படியாவது கூட்டி வந்துருவோம் மேம். தமிழ் சினிமா இட்ஸ் அலௌட். காக்க 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 பார்ட் 2. ஹவ் ஸ்வீட். மேம், இப்போ நீங்க வந்து இன்னைக்கு சிஎம் ஆயிடுறீங்க. நீங்க வந்து 24 hours சிஎம் நீங்க தான். இப்போ சிஎம் ஆன உடனே முதல் கையெழுத்து நீங்க ஒரு விஷயத்துக்காக போடணும், அது இமீடியட்லி இம்ப்ளிமெண்ட் ஆகும். வரக்கூடிய எந்த சிஎமும் அதை மாற்ற முடியாது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கு இமீடியட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவீங்க? Maybe it should be in the women's rights tama. It should be about women's rights to education, women's rights in the house. எனக்கு வந்து அதில் தான் மேக்ஸிமம் ஆக்சுவலி எஜுகேஷன் விட இந்த விமென்ஸ் ரைட்ஸ் பற்றி தான் ஐ ஹாவ் அ பிக் சாஃப்ட் ஸ்பாட். ஸோ மேபி அதை பற்றி ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வித் விமென் கன்சர்ன். எஸ், எஜுகேஷன் தான் மெயினாக ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அதிகமாக. ஆமாம் மேம், ஒரு பக்கம் தலையோடைய திரைப்படம், இன்னொரு பக்கம் தளபதியோட திரைப்படம், இவங்க கூட நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரெண்டுமே ஒரு பிளாட்டர்ல ஒரு சோஷியல் மெசேஜ், ரெஸ்பான்சிபிளான ஒரு சோஷியல் மெசேஜ், பட் அது கமர்ஷியலி பெருசா பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட எடுத்துட்டு வராங்க. ஒரு பக்கம் தலை, ஒரு பக்கம் தளபதி, யாரை சூஸ் பண்ணி யார் கூட நடிப்பீங்க? ஓ, இட் டிபெண்ட்ஸ் அந்த மெசேஜ்லமா. இட் டிபெண்ட்ஸ் எந்த மெசேஜ் அவங்க கொண்டு வராங்க, எந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் அதில் இருக்கும். டிபெண்ட்ஸ். ஸோ தி ஸ்டோரி அண்ட் தி மெசேஜ் இஸ் தி ஸ்ட்ரென்த். எஸ், இல்லைங்களா? ஐ திங்க் தட் இஸ் வை இது நான் ஆக்சுவலி ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம்ல உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். தட் ரஜினி சார் மாதிரி, ரஜினி சார் இப்படி சந்திரமுகி பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்டில் பார்க்கணும் எந்த ஹீரோ அந்த மாதிரி படம் பண்ணுவாங்க. ஒரு ஹீரோயினுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அண்ட் யூனோ அதில் ஐ வாண்ட் டு ஸ்டில் சி விச் ஹீரோஸ் ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்கல்ல ஃபார் நாட் நோ ரீசன். அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு அந்த டைட்டில் கொடுத்துட்டு யூனோ he was there in the shooting spot and shooting spotல வந்தப்போ டெய்லி சொல்வாங்க this is not my film, this is your film அப்படி சொல்வாங்க. So I think we have to see which hero has the guts to do this. Yes, ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், ரொம்ப வருஷமா அந்த சேலஞ்ச் ஓடிட்டு இருக்கு. ப்ளீஸ் somebody come forward தான் சொல்வோம். மேம், definitely one final question that I'd like to ask you is எங்களுடைய பழைய ஜோதிகா, அந்த துருத்துருன்னு இருக்கிற தி பப்ளி ஜோதிகா, எங்களுக்கு நாங்கள் பார்த்து எங்களுக்கு இந்த மேகம் கருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஜோதிகா இருந்தாங்கல்ல, பப்ளி, ஹாப்பி, ஜம்பிங் அரவுண்ட், பாய்ஸ்ட்ரஸ், அவுட்ரேஜியஸ் அப்படின்னு இருக்கிற எல்லா ஹாப்பி அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு கேரக்டருக்கு போடும்போது அந்த மாதிரி ஒரு ஜோவை திருப்பி நாங்கள் பார்ப்போமா? ஐ திங்க் இந்த அடுத்த படம் பண்ற ரேவதி மேம் கூட ஜாக்பாட். ஓகே, ஸோ அதில் வரும் அவுட் என்டர்டெய்னிங் ஃபில்ம், ஆக்ஷனோட ஃபுல் மைண்ட்லெஸ் காமெடி சொல்லுவாங்கல்ல. ஸோ மேபி அதில் அந்த கேரக்டர் வரலாம். அதுக்கப்புறம் வர படங்கள் ஐ எம் டேக்கிங் இட் வெரி சீரியஸ்லி. ரைட். அண்ட் சூர்யா சார் கூட அடுத்த திரைப்படம் எப்போ உங்க ரெண்டு பேரையுமே ஆன் ஸ்க்ரீன் ரீல் பேரா பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இஸ் நாட் கம்.
அண்ட் நமக்கு ஆல்சோ வி ஹேவ் ரொம்ப ஆசை டு ஒர்க் டுகெதர் அகேன். பட் அது ஒரு காக்க விட ஒரு ஸ்டெப் தாண்டி இருக்கணும், இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வி ஆர் வெயிட்டிங் அந்த மாதிரி. ஐயா யாராவது தயவு செய்து அந்த மாதிரி ஒரு கதை எழுதி கொண்டு வாங்க. ஏன்னா சூர்யாக்கு பதிலாக கார்த்தி ஸ்கிரிப்ட் வந்துருச்சு எனக்கு. பட் சூர்யாவோட இது வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் தட்ஸ் சம்திங் we are all waiting for. Yes. And ma'am definitely ராட்சசியை இந்த ஒரு காரணத்துக்காக போய் தியேட்டர்ல நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன் லைன்ல என்ன ரீசன் சொல்வீங்க மேம்? ஃபார் ஆல் ஆஃப் our audience இந்த ஒரு ரீசனுக்கு கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல வந்து ராட்சசி பாருங்க. இது ஒரு ரொம்ப தேவையான மெசேஜ் டுடே ஃபார் த சொசைட்டி. அண்ட் தேர் ஹேஸ் டு பி அ க்ரோத். ஏன்னா இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி சொல்லிடலாம், நாட் ஜஸ்ட் ஸ்டேட். ஸோ அதனால தான் போய் பார்க்கணும். அண்ட் நாட் ஜஸ்ட் பார்க்கணும், இது வந்து ஒரு இல்லை ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். எல்லாமே கவர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படி நினைக்காம ஒரு மக்கள்லேருந்து ஆல்சோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அந்த மெசேஜ் மட்டும் போயிடுச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஐ திங்க் நம்மளுடைய ராட்சசி சொல்றாங்க மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாதது, அந்த மாற்றம் வெளியிலேருந்து வராது, அந்த மாற்றம் நம்ம தான் உருவாக்கணும்னு. ராட்சசி சொல்லும்போது கண்டிப்பா நம்ம கேட்டுதான் ஆகணும். ஸோ ஐ see you all at the theatres. ராட்சசி திரைப்படத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கண்டிப்பாக போங்க. சப்போர்ட் அ கிரேட் ஃபிலிம், சப்போர்ட் அ கிரேட் காஸ். அண்ட் மேம் விஷிங் தி என்டையர் டீம் ஆஃப் ராட்சசி ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். உங்களுடைய வரக்கூடிய திரைப்படங்களுக்கும் we are looking forward to be meeting you time and again. Thank you so much ma'am. Wishing you great luck always. Thank you. ராட்சசி திரைப்படம் தியேட்டர்ஸ்க்கு வரும்போது கண்டிப்பாக இந்த வாரம் இன்னொரு பெரிய ரிலீஸ் இருக்க போகுது, அதுதான் ஸ்பைடர்மேன். ஸோ ஸ்பைடர்மேன் இதோ உங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்காரு. நான் எங்க போனாலும் எனக்கு அவரோட முகம் தான் தெரியுது. அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் மிஸ் பண்றேன். டோனி போனதுக்கு அப்புறமும் நீ இங்க இருப்பேன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன பண்ணாரோ அதை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. இனி அடுத்த அயன்மேன் நீதானா? இல்ல எனக்கு டைம் இல்ல, உங்க வேலையை சேர்த்து நான் தானே பாக்குறேன். என்ன? ஏய் சும்மா சொன்னேன். சரி இனிமேல அது கவனமா வேலையை பாருங்க, ஏன்னா நான் வெக்கேஷனுக்கு போறேன். ரெடியா இரு. நிக் ஃபியூரி கால் பண்றாரு. எனக்கு அவர்கிட்ட பேச விருப்பமே இல்ல. போனேடு. ஏன் நீ பேசலன்னா நான் பேச வேண்டியிருக்கும். எனக்கும் பேச பிடிக்கல. நிக் ஃபியூரிக்கு வாய்ஸ் மெயில் அனுப்புறியா? இல்ல எனக்கு வேலை இருக்கு. உன்னால ஃபியூரியை ஏமாத்த முடியாது. எது கூப்பிட்டீங்க? கூப்பிட்டமா, நாங்க ட்ரிப்பை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நான் இப்போ இங்க சான் மார்க்கோல எம்ஜேக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேட்க சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன ஞாபகம் உன்னை கான்டாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸ்பைடர்மேன். எவர்தா மிஸ்டர் பெக். உன்ன மாதிரி ஒருத்தர் ஏன் உலகத்துல யூஸ் பண்ணிருக்கலாம்? உங்க உலகமா? பெக் பூமியை சேர்ந்தவன், நம்ம பூமி இல்ல. தேனோஸுடைய சொடுக்கு பூமிக்கு வழிகாட்டிடுச்சு. அப்படின்னா இன்னொரு பூமி இருக்குன்னு சொல்றீங்களா? நீ வேலை செய்யணும்னு சொல்ற, நீயும் எங்க கூட வர. நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போலாம்ல? ஆமா தோறங்க. உலகத்திலேயே இல்ல. அப்ப கேப்டன் மார்வல் பிஸியா இருக்காங்க. நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் தான். கதை விடாத, ஏற்கனவே நீ ஸ்பேஸ்க்கு போயிருக்க. உனக்கு என்ன வேணும் பீட்டர்? நான் மறுபடியும் ட்ரிப்புக்கு போய் எனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட அவளை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லணும். எம்ஜே நான் நீ தான் ஸ்பைடர்மேனா? இல்லவே இல்ல. நீ அப்படிதான் சொல்வியோன்னு நினைச்சேன். சரியா சொன்ன. நீ ரெடி இல்லாம இருக்கலாம், ஆனா இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உலகத்தை காப்பாற்ற சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சில சமயம் சில பேர் சாகலாம். Oh my God. நான் எப்பயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல மாட்டி விட்டுறேன்னு தோணுது. இப்போ இந்த உலகத்துக்கு இன்னொரு அயன்மேன் தேவை. நீ இந்த வேலையை செய்ய போறியா இல்லையா? உடனே உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். ஜெட்ல ஏறுங்க. நீங்க யாரு? நான் ஸ்பைடர்மேன் கூட வேலை செய்றேன். ஸ்பைடர்மேனுக்காக வேலை செய்றியா? ஸ்பைடர்மேன் கூட வேலை செய்றேன். ஸ்பைடர்மேனுக்காக வேலை செய்றேன். பிளானை மாத்தணும். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ராட்சசியும் திரையரங்குகளுக்கு வர போறாங்க. ஸ்பைடர்மேன் ஒரு பக்கம், ராட்சசி ஒரு பக்கம். இந்த வாரம் தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய ஃபைட் இருக்க போகுது. வெல், இந்த கொஞ்சம் காஃபி நிறைய சினிமா மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. I'll see you all இன்னொரு அழகான எபிசோட்ல. அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் கீப் வாட்சிங் ஃபிலிம்ஸ். தடா.